வணக்கம். ஒருத்தரோட உண்மையான கெத்த யாரு சரியா சொல்லுவா? அவங்க நண்பர்களா இல்ல எதிரிகளா? நம்ம வரலாற்றுல தன் எதிரிகளாலேயே வியந்து போற்றப்பட்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி இருந்தாரு. அவர்தான் சத்ரபதி சிவாஜி. இன்னைக்கு அவரோட கதையை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அவரோட எதிரிகளோட பார்வையில இருந்து பார்க்க போறோம். அல்லாவே இந்த உலகின் அஞ்சா நெஞ்சின் உன்னிடம் வருகிறான். இந்த வார்த்தைகளை சொன்னது யாரன்னு நினைக்கிறீங்க? சிவாஜியோட நண்பரோ தளபதியோ இல்ல. தன் வாழ்க்கை முழுக்க சிவாஜியை எதிர்த்த அவரோட பரம எதிரியான அவுரங்கசீப் சிவாஜியோட மரணத்தின் போது இறைவன்கிட்ட இப்படிதான் சொன்னாரு. ஏன் ஒரு எதிரி இப்படி சொல்லணும்? ஒரு வீரனோட உண்மையான மகத்துவத்தை அவனோட நண்பர்களை விட எதிரிகள் தான் மிக சரியா எடை போடுவாங்க. அந்த வகையில சிவாஜியோட மிகப்பெரிய எதிரியான அவுரங்கசீப் தொடங்கி மத்தவங்க அவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இத சொன்னது முகலாய பேரரசர் அவுரங்கசீப். தன்னோட ராஜ்யத்தோட முழு பலத்தையும் பயன்படுத்தியும் சிவாஜியை ஜெயிக்க முடியலங்கிற விரக்தி ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் அந்த வீரனோட திறமை மேல இருந்த ஒரு மரியாதை இன்னொரு பக்கம். ஒரு எதிரியே வியந்து போற்றும் வீலத்துக்கு இதை விட பெரிய சாட்சி இருக்க முடியுமா? அவுரங்கசீப் மட்டும் இப்படி நினைக்கல. சிவாஜிய நேருக்கு நேரா சந்திச்ச ஒவ்வொரு எதிரியும் அவரோட வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்து மிரண்டு தான் போயிருக்காங்க. இதோ அதுக்கு சில உதாரணங்கள். ஷைஸ்டகான் இத சொல்லும்போது அவருக்கு பட்ட காயம் உடம்புல இல்ல, மனசுல. சிவாஜி அவரோட விரல்களை மட்டும் வெட்டல, அவரோட மொத்த கர்வத்தையும் சேர்த்து நறுக்கி எறிஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. கனவுல கூட சிவாஜி வருவாரோன்னு பயந்ததா ஷைஸ்டகான் சொல்லிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, சிவாஜி எந்த அளவுக்கு ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும்னு. இந்த ஒரு வரியில ஒரு பெரிய ராஜ்யத்தோட கையலாகாதனம் அப்பட்டமா தெரியுது. பீஜப்பூர் சுல்தானோட பேகம் இப்படி விரக்தியில கேட்டது சிவாஜிங்கிற ஒரே ஒரு மனுஷன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எப்படி நடுங்க வச்சாருங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சிவாஜியோட புகழ் எதிரிகளோட எல்லைய மட்டும் தாண்டல, அது கண்டன் தாண்டி உலகம் முழுக்க பரவச்சு. உலகத்தோட பல தலைவர்கள் அவரோட வீரத்தையும் நிர்வாகத் திறனையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட பாருங்க. நேதாஜி, ஹிட்லர், மவுண்ட் பேட்டன், விவேகானந்தர், ஒபாமா. இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் சத்ரபதி சிவாஜி மேல இருந்த பிரமிப்பு தான். லார்ட் மவுண்ட் பேட்டனோட இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க. அடேங்கப்பா, ஒரு தனி மனுஷனோட திறமை ஒரு சாம்ராஜ்யத்தோட தலை எழுத்தையே மாத்த முடியும்னு இதை விட சூப்பரா சொல்ல முடியாது. சிவாஜியோட ஆளுமைக்கு இது ஒரு அற்புதமான சான்று. சுவாமி விவேகானந்தர் சிவாஜிய இன்னொரு படி மேல போய் பார்க்கறாரு. சிவாஜிங்கிறது வெறும் ஒரு சரித்திர பெயர் இல்ல, அது ஒரு எனர்ஜி. காலத்தை கடந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற ஒரு மாபெரும் சக்தி என்கிறார். அவரோட வாழ்க்கை வெறும் வீரகாவியம் அல்ல, அது ஒரு வெற்றிக்கான பாடம். சரி, இவ்வளவு பேரை புகழ்றாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சும்மா வார்த்தை ஜாலம் இல்ல, அவரோட செயல்கள். முக்கியமா ஜெயிக்கவே முடியாத அவரோட போர்த்திறன். வாங்க அதுக்கான சில ஆதாரங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்க. ஒரு பக்கம் வெறும் 1000 வீரர்கள், இன்னொரு பக்கம் 30,000 வீரர்கள். என்னது, 1000 பேரால 30,000 பேரை ஜெயிக்க முடியுமா? சான்ஸே இல்லைன்னு தோணுதா? ஆனா சிவாஜி தலைமையில இது நடந்தது மட்டுமல்ல, சரித்திரமாகவும் மாறுச்சு. இது நடந்தது புகழ்பெற்ற அம்பர்கண்டு போர்ல. கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடர்ந்த காட்டுக்குள்ள வெறும் 1000 மராத்திய வீரர்களை வச்சுக்கிட்டு 30,000 பேர் கொண்ட மாபெரும் உஸ்பெக் படைய மொத்தமா காலி பண்ணாரு சிவாஜி. சும்மா தோற்கடிக்கல, எதிரி படையில ஒருத்தர் கூட உயிரோட தப்பிக்கல. நிஜமாவே இந்த நம்ப முடியாத வெற்றி கின்னஸ் உலக சாதன புத்தகத்திலயும் இருக்கு. அடுத்து இந்த நம்பர் 0. இதுதான் சிவாஜியோட போர்த்திறனுக்கு அல்டிமேட் சர்டிபிகேட். இது என்ன தெரியுமா? அவரோட மொத்த வாழ்க்கையிலையும் பதான், துர்க்கி, ஆப்கான், மங்கோலிய படைகள்னு வெளிநாட்டு படைகளுக்கு எதிரா சண்டை போட்ட எந்த ஒரு போர்லையும் அவர் தோத்ததே இல்ல. தோல்விகளோட எண்ணிக்கை 0. சிவாஜியோட விஷன் தரையோட மட்டும் நிக்கல, கடல் வழியாவும் ஆபத்து வரும்னு அப்பவே கணிச்சு இந்தியாவுக்கே முதல் முறையா ஒரு கடற்படைய உருவாக்கினாரு. பாருங்க, எவ்ளோ பெரிய தீர்க்கதரிசி. சிவாஜி நம்மள விட்டு போய் பல 100 வருஷம் ஆச்சு. ஆனா அவரோட புகழ் இன்னைக்கும் குறையல. இப்பவும் அவரோட நிர்வாக திறமைகளையும் போர் திறனையும் உலகம் முழுக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? அமெரிக்கால இருக்கிற ஃபேமஸான பாஸ்டன் யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் குரு சிவாஜின்னு ஒரு கோர்ஸ் இன்னைக்கும் நடத்தப்படுது. அவரோட அஷ்டபிரதான் சிஸ்டம், அதாவது 8 மந்திரிங்களை கொண்ட நிர்வாகம், அது அன்னைக்கே ஒரு பெர்ஃபெக்ட் டெலிகேஷனுக்கு எக்ஸாம்பிள். அதனாலதான் இன்னைக்கு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்க்கு கூட அது பாடம் சொல்லிக் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, உலகமே கொண்டாடுற நம்ம ஹீரோவோட சரித்திரத்தை
வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில பாடமா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பள்ளிக்கூடங்கள்ல இத பத்தி ஏன் நமக்கு முழுசா சொல்லிக் கொடுக்கல? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்வியோட இந்த பதிவை நிறைவு செய்றோம்.